நமக்கு தெரியும் அரபு நாட்டுக்காரன் சொந்தமாக யோசிக்கவே மாட்டாங்க, யோசிக்கிற ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா பணம் முத்தி போய் சுகபோகம் முத்தி போனால் எதுக்கு படிக்கணும், எதுக்கு அறிவு, எதுக்கு நாலேஜுங்கிற கேள்வி வந்துடும். அதனால் இனிமேலும் நமக்கு படித்து அறிவை வளர்த்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒத்தனை இல்லாட்டி இன்னொருத்தன் எவனையாவது கொண்டு வந்து வச்சு காசை தாரம் என்ன பாதுகாத்துக்க அப்படின்னு வச்சுக்கிறேன். காசு இருந்தால் எதையும் பண்ண முடியும்னு நினைக்கிற கூட்டம். ஏற்கனவே அமெரிக்காவை நம்பி கடைசியில் அடி வாங்கி போனாங்க. இந்த யுத்தம் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும் அரபு நாடுகளுக்கு. அதற்கு பிறகு யுக்ரைன்காரன் வந்தான், அவனே ரஷ்யாட்ட இருந்து அடியை வாங்கிட்டு இருக்கிறவன் நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன்னு வந்தான், அவனை நம்பி அவன்கிட்ட செலவழிச்சாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பிரித்தானியா குறைந்த செலவில் நாங்கள் ட்ரோன்களை தடுக்கிற தொழில்நுட்பத்தை உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு துல்லியமாக அளிக்கிற ஒரு ஆயுத அமைப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய 9 டைஃபூன் வகை போர் விமானங்களில் அந்த தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டு நாங்கள் குறைஞ்ச செலவில் ட்ரோன்களை எல்லாம் தடுத்து தர்றோம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸுக்கு வந்திருக்கிறாங்க. அரபு நாட்டுக்காரங்களும் பல்லை இழிச்சிட்டு போய் ஓகே தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட ஈரானோடு நெருக்கமாக இணக்கமாக போயிட்டாலே அத்தனை பேருமே நிம்மதியாக இருந்துடலாமா இல்லையா? ஈரான் மீதான அச்சத்தை உண்டாக்கி அவனும் வந்து பிசினஸை பார்த்துக்கிட்டு போறான். அரபு நாட்டுக்காரங்களும் ஓகே நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் காசை தர்றோம், எதையாவது பண்ணி எங்களை காப்பாத்திக்கப்பான்னு சொல்லி சுகபோகத்தில் திளைத்தவர்களுக்கு சிந்திப்பதற்கான தருணம் இருக்காது. எப்படியாவது தங்களை பாதுகாத்துக்கிறோம், இப்படியாவது பாதுகாத்துக்கிறோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் அதற்கெல்லாம் இணக்கப்பட்டு போகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள்.